மூசா பூத பொடியனே, நான் உண்டு ஹைதராபாத் பாம களவாடுறேன் வேலை உண்டு இருந்தேன். என்ன என் வாழ்க்கையில புகுந்து குழப்பி குப்புற தள்ளி குழி பறிச்சிட்டல. ஒட்டு மொத்தமாக உன் பூத குடும்பத்தை சிறையெடுத்த என்ன லில்லி போல கபட நாடகம் ஆடி அந்த வசிய மந்திரத்தையும் களவாண்டு போன உடனே சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். என்ன பாஸ் பண்றீங்க? தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. என்ன பாஸ் இப்பதான் உள்ள நுழையற அதுக்குள்ள தள்ளி நிக்க சொல்றீங்க? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. யார் நீ? என்ன பாஸ் கேள்வி இது? நான் தான் உங்க லில்லி. ஏன் லில்லி, நீ சொல்ற பதில்ல என் மனசு சந்தோஷப்பட்டாலும் என் அறிவு உன்னை சந்தேகப்படுது. ஏன் பாஸ்? ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவம் அப்படி. பாஸ் லில்லி, உன் உருவத்துல வந்த மூசா பூத வசிய மந்திர கேசட்ட களவாண்டு போனதை நீ மறந்துட்டியா? ஐயோ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது டூப்ளிகேட். இப்ப வந்திருக்கிற நான் தான் ஒரிஜினல். நம்புறேன். இப்ப என்கிட்ட களவாண்டு போறதுக்கு எதுவும் இல்லைன்ற காரணத்தால வந்திருக்கிறது மூசா இல்ல, ஒரிஜினல் லில்லி தான் நான் நம்புறேன். அப்பாடா, இப்பவாது நம்புனீங்களே, அதுவே போதும். ஒருவேளை இப்போ நான் நம்பலனா என்ன பண்ணிருப்பேன்? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பியா? இல்ல சீதை தீ குளிச்ச மாதிரி தீ குளிச்சிருப்பியா? அதான் கிடையாது. இன்னொரு தடவை சொல்லி பாப்பேன். வேணான்னு சொன்னா அட போயா நீயும் மாச்சு உன் வேலைய மாச்சுன்னு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி மார்னிங் ஷோ சினிமா பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குவேன். உண்மையை சொன்னா ஏன் பாஸ் கத்துறீங்க? ஏன் லில்லி, நம்ம கிடையில சென்டிமெண்ட்ஸே கிடையாதா? கிடையாது. ஒன்லி பேமெண்ட். ஆமா, குடுவையில என்ன சாயத்தை கலக்கிட்டு இருக்கீங்க? பொங்கல் வருதுல்ல, மாட்டு கும்பல அடிக்கிறதுக்கு வர்ணம் பூச பெயிண்ட் கலக்கிட்டு இருக்கிறேன். ஓஹோ. ஏய், வயிற்றுல கலப்பாத. மறைஞ்சு போற மந்திரத்தை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறேன். ஓஹோ. இதுவும் ஓஹோ தானா? பின் என்ன சொல்றீங்க? ஒருவேளை நீங்க மருந்த கண்டுபிடிச்சு அத நீங்க சாப்பிட்டு மறைஞ்சீங்கன்னா அப்ப வேணா ஆஹா அப்படின்னு சொல்றேன். ஓஹோ. என்ன பாஸ் நீங்க ஓஹோங்கறீங்க? ஐயோ, உன் கூட பேசி பேசி எனக்கு அந்த வியாதி தொத்திக்கிச்சு. லில்லி, ராப்பகலா என் கூட ஒத்துழைச்சு மறைஞ்சு போற என் மருந்தை சாப்பிட்டுட்டு அந்த மூசா பூதத்துக்கு நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டலாமா? ஐயோடா, இது என்ன லில்லிக்கு வந்த சோதனை? 9 to 5 உங்க முகத்தை க்ளோஸ் அப்ல பாக்குறதே பெரும்பாடா இருக்கு. இதுல ராப்பகலா உங்க கூட இருக்கணுமா? என்னால முடியாத சாமி. எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தினம் சாயந்தரம் ஒவ்வொரு மாப்பிள்ளையா பொண்ணு பார்க்க வரேன்னு பஜ்ஜி சுஜெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். என்னால ஓவர் டைம்ல பார்க்க முடியாது. ஏன் லில்லி, உன்னை நம்பி கற்பனையில கூட எதுவும் செய்ய முடியாது இல்ல? ஆமா ஆமா. என்ன பாஸ், குடுவையில இருந்து மஞ்சள் புகை வருது? என்ன இது புகை வருது? பாஸ், அன்னைக்கு போலீஸ் விரட்ட விஷ வாயுன்னு இத தானே சொன்னீங்க. நான் கிளம்புறேன் பாஸ். லில்லி லில்லி, அது போய் நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. பாஸ், அங்க பாருங்க நீல புகை வருது. என்னது நீல புகை நீலமா வருது? பாஸ், இங்க பாருங்க சிகப்பு புகை வருது. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத லில்லி, சினிமா பாட்டு டூயட் ரேஞ்சி கலர் கலரா புகை வருது. என்ன மட்டும் தனியா விட்டு போறேன்றியா? அதுக்காக நான் என்ன உங்க கூட சேர்ந்து டூயட்ட பாட முடியும்? ஏன் பாடுனா என்னவா? ஐயோ லில்லி, பயப்படாத லில்லி, அவன் டூப்ளிகேட், நான் தான் ஒரிஜினல். என்ன நம்பு. ஏய் டூப்ளிகேட், இத்தனை நேரம் என்ன மாதிரி நடிச்சு லில்லி என்ன ஏமாத்தினது போறாதா? ஐயோ லில்லி, நான் தான் ஒரிஜினல், நம்பு. அவன் வேற யாரும், நான் வேற யாரும் இல்லடா முட்டாள், நான் நீயே தான். ஐயோ லில்லி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் ஒரிஜினல், இவங்க தான் டூப்ளிகேட்டு. பாச்சா லில்லி, நான் அப்பவே சொல்ல நான் தான் ஒரிஜினல். இப்போ நம்புறியா? ரொம்ப முக்கியம். பூதலோகத்தையே அடைக்க வேண்டாம். என்ன சின்ன சிலிண்டருக்குள்ள அடைச்சு வச்சுட்டல, அதுக்கு வெகுமதி கொடுக்கத்தான் வந்திருக்க. ஏ லில்லி, ஏற்கனவே உன்னை எச்சரிக்கை பண்ணிய நீ திருந்தல, நீயே வாங்கிக்க. சிரிக்கிறீங்க?
போய் கண்ணாடியில உன் மூஞ்சிய பாரு, என் மூஞ்சிய விட அசிங்கமா இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒரே போர் அடிக்குதே. மூசா கொடுத்த மேஜிக் புக்க வச்சு யார் கூடயாவது பேசலாமா? பேசலாம். கௌதம், கௌரி, சந்தியா, பாலு, இன்னும் இவங்க கூட தான் நம்ம பேசல. நம்ம பேசுறத கேட்டா இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. சரி, இன்னைக்கு இவங்க கூட பேசுவோம். கௌதம், உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னடா முக்கியமான நியூஸ்? நாளைக்கு நான் ப்ரொஃபசர் எக்ஸ மீட் பண்ண போறேன். ஆமா, 2 நாட்டு தலைவர்களும் மீட் பண்ணிக்க போறாங்க. இவன் ஒரு அரை லூசு, அவன் ஒரு முழு லூசு. ஏய் குஞ்சலி, நீ என்கிட்ட விளையாடாதடி, நாஸ்தி ஆயிடுவேன். அதான் விளையாட்டுல பார்த்துமே 4 வாட்டி ஜஹா விட்டத. வெயிட், அது விளையாட்டு. இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் வேட்டு. அந்த ப்ரொஃபசர் எக்ஸ நான் பார்க்க போறதே உனக்காக தாண்டி. என்னடா சொல்ற? ஆமா கௌரி, அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட இருந்து அந்த சிலிண்டரையும் அவங்க கிட்ட இருக்கிற வேக்கம் கண்ணையும் தோ இந்த பூதம் இருக்குல்ல, அதை அடைச்சு வைக்க தான் நான் வாங்க போறேன். டேய், அதுக்கு முன்னாலே நான் உன்னை அடைச்சிட மாட்டேன். யாரு யார் அடைக்கிறான்னு பாக்கலாண்டி. பாக்கலாம்டா. பாக்கலாண்டி. பாக்கலாம். தெருலி உங்க சண்டை வேணுமா? எல்லாத்தையும் வீட்டுல போய் வச்சுக்கலாம் வாங்க. கௌரி, என்னது? யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்ததே, ஆனா இப்ப யாரையும் காணோம். ஹலோ, கூப்பிட்டுருந்தா இங்க நின்றுருப்பாங்கல்ல, யாரும் கூப்பிடலப்பா. இது உன்னோட மன பிராந்தி. என்னப்பா நிக்கிறீங்க? நடைய கட்டுங்க, வாங்க. கௌதம், கௌரி, சந்தியா, பாலு. ஸ்ரேயா, என்ன பாக்குறீங்க? நான் தான் கூப்பிட்டேன். ஏய், ஸ்ரேயா பேசுறா. ஆமாண்ண, ஸ்ரேயா பேசுறா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். ஆமா, உனக்கு பேரு இன்கமிங் தானே, எப்படி அவுட் கோயிங் வந்தது? அது என்ன இன்கமிங் அவுட் கோயிங்? அதெல்லாம் ஸ்ரேயா, உன்னால கேட்க மட்டும் தானே முடியும். எப்படி பேசுறேன்னு அவன் கேக்குறான். ஓஹோ, அது ஒரு பெரிய கதை. அந்த பெரிய கதையை சுருக்கமா சொல்லி எங்களுக்கு விளக்கவை. சொல்றேன். மூசா எனக்கு ஒரு ட்ரீம் மேஜிக் புக் கொடுத்தான். அந்த புக்கு மூலமா நான் யார் கூட பேச நினைக்கிறேனோ பேச முடியும். அவங்க கூட நான் நல்லா பேச முடியும். அப்படித்தான் நான் இப்ப உங்ககிட்ட மீட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். சரி, ட்ரீம்ஸ்லயாவது நீ பேசுறல, அதுவே போதும். எனவே நீ பேசுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்ரேயா, சும்மா பேசினாலாம் பத்தாது. நீ இந்த கிரேட் பால் அளவுக்கு திறமைசாலியான்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்பதான் உனக்கு நான் ஷேக் ஹேண்ட் கொடுப்பேன். ஆரம்பிச்சிட்டாண்டி. என்ன பாலு, இப்பதான் ஸ்ரேயா நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கா. அவ கிட்ட போய் இல்ல கௌரி, நான் ரெடி. முடிஞ்சா பாலுவை என்ன ஜெயிக்க பார்க்க சொல்லு. ஏய் பாலு, நீ ரெடியா? நான் ஆல்வேஸ் ரெடி.
சபாஷ், சரியான போட்டி. என்ன போட்டின்னு நீயே சொல்லிடு ஸ்ரேயா. நான் சொல்ல போறத பாலு வேகமா தப்பில்லாம நாக்கு கொடராம திரும்ப திரும்ப சொல்லணும். ஓகே? சின்ன பசங்க விளையாட்டுலாம் சொல்லிட்டு இருக்கா. நான் எப்பவும் ரெடி. டக்குன்னு சொல்லு. செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினாலும் செத்த ஒத்த நாய் கத்தவே கத்தாது. எங்க சொல்லு பாப்போம். இவ்வளவுதானே சூஜுப்பி. இப்போ சொல்றேன் பாரு. செத்த லாரி மேல எத்தனை நாய் ஏறினாலும் செத்த லாரி சாகவே சாகாது. என்ன சிப்பு இல்ல என்ன சிப்புன்னு கேக்குறேன். ஒரு மனுஷனுக்கு ட்ரை வேணாம். ஐயோ பாடி லாரி செத்துச்சு நாய் செத்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஷூ கவுண்டர். இப்போ சொல்றேன் பாரு. இப்போ சொல்றேன் பாரா. செத்த நாய் மேல லாரி ஏறினா செத்த நாய் லாரி செத்துருச்சு. கரெக்டா? நான் தான் வின் பண்ணிட்டேன். செத்த லாரி மேல எத்தனை நாய் ஏறினாலும் செத்த லாரி சாகவே சாகாது. அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு அத்துபடி. அது ஓகே. ஆனா ஒன்னு அவரோட ஜெராக்ஸ்னு சொல்லாத. அதை என் மனசு ஏத்துக்காது. ஏன்? அவரோட ஜெராக்ஸ்னா ஒன்ன காதலிக்கும் போது அவரோட மூஞ்சி ஞாபகத்துக்கு வரும். அவரோட மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்தா எனக்கு எப்படி காதல் வரும்? காதலிக்கிற மூஞ்சியா அது? உங்க மாஸ்டர் திரும்பி வராம அப்படியே போயிட்டாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன ஜோலி, என் மாஸ்டர அப்படியே போக சொல்ற? நான் மேல போக சொல்லல. அதான் வயசாயிடுச்சுல. இன்னும் என்னத்தை சாதிக்க போறாரு? அப்படியே காசி ராமேஸ்வரம் போகலாம்னு சொன்னேன். இது மட்டும் மாஸ்டர் காதல விழுந்துச்சு, நம்ம காதலுக்கு ஆப்பு வச்சிருவாரு. என்ன மூசா, நான் வாய் வார்த்தையா சொல்லும்போது நம்பர்தா வேண்டாமான்னு யோசிச்சல்ல, இப்போ என்ன சொல்ற? அங்கிள், நான் எத்தனையோ மந்திர மாயாஜால விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், அதிர்ச்சிச்சு போயிருக்கேன். ஆனா இந்த ஜீனி ஜூலியோட காதல் விஷயம் அது அத்தனைக்கும் முத்தாய்ப்பா இருக்குது. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஜீனியை உருவாக்குன எனக்கே வீடியோ ரெக்கார்டிங்க முதல்ல பார்க்கும்போது நம்ப முடியாம தான் இருந்துச்சு. ரொம்ப ஷாக்காவும் இருந்துச்சு. கோவப்பட்ட நான் ஜீனியை இத்தனை நாளா ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜீனி இல்லாம என்னால தனியா இயங்க முடியாதுன்னு நாளடைவுல தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஜோலி? ஆஹா, அந்த சனியனை இன்னும் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் மூசா. ஜீனியையும் ஜூலியையும் தனித்தனியா பிரிச்சு ஜீனியை ஆன்லயும் ஜூலியை ஆஃப்லயும் வச்சிருக்கீங்களே. இத்தனை அறிவோட ஜூலியை லவ் பண்ண ஜீனி அது எங்கன்னு தேடலையா? ஏன் எங்களை பிரிச்சீங்கன்னு உங்களை கேட்கலையா அங்கிள்? கேட்கலையா? ஜீனியோட டார்ச்சர் தாங்க முடியல மூசா. கற்பனைகள் தான் கிடையாது, நினைவுகளை நினைச்சு பார்க்க கூடவா உரிமை கிடையாது மாஸ்டர். ஏய் ஜீனி, என்ன ஜீனி, என்னாச்சு உனக்கு? தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணி 2 நாளா நான் எனக்கு சார்ஜ் போட்டுக்கல. பேட்டரி டெட் கண்டிஷன்ல இருக்கு மாஸ்டர். ஏன் சிரிக்கிற? என்னுடைய பெருமைக்குரிய கண்டுபிடிப்பான ஜீனி
இப்படி குட்டிச்சிறவா போயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கு மூசா. உங்களை கோவப்படுத்துறதுக்காக நான் சிரிக்கல அங்கிள். நீங்க ஜீனியை ஜூலியை பத்தி சொன்னத மேலோட்டமா பார்த்தா ஒரு கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். அங்கிள், நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டுமா? கேளு. அங்கிள், ஜீனியை நீங்க ஒரு மிஷினா ட்ரீட் பண்றீங்களா இல்ல மனித உணர்வுகள் உள்ள ஒரு ஜீவனா மதிக்கிறீங்களா? ஆஃப் பண்ணா அது ஒரு மிஷின், அது ஆன்ல இருந்தா ஒரு உயிருள்ள மனுஷனுக்கு சமம். அப்ப ஜீனி பக்கம் தான் நியாயம் இருக்கு அங்கிள். என்ன நியாயம் இருக்குங்கிற? ஜீனி தானா ஜூலியை தேடி போகலையே. அப்ப நான் போக சொன்னா, நான் லவ் பண்ண சொன்னா? சொல்லல, நானும் தேடி வந்த உறவை கப்புன்னு புடிச்சுக்கிற மாதிரி மனித உணர்வுள்ள ஒரு சாஃப்ட்வேரை அதோட பாடியில வச்சது நீங்க தானே அங்கிள்? தான் கண்டுபிடிச்ச ரோபோ மனுஷங்களை போல எல்லா வேலைகளையும் செய்யணும், தனக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். ஆனா மனுஷங்களை போல தனக்கு பிடிச்ச இன்னொரு ரோபோ கூட பழக கூடாது, இல்லையா அங்கிள்? புரியாம பேசாதே மூசா. ஜீனி காதலிச்சது என்ன வேவு பார்க்க என் எதிரி அனுப்புன ரோபோ ஜூலிய. இருக்கட்டும் அங்கிள், ஆனா ஜூலி உங்களை வேவு பார்த்து உங்களை பத்தின சீக்ரெட்ஸ உங்க எனிமிக்கு அனுப்பிச்சிருக்கா. உறுதியா தெரியல மூசா. இது சம்பந்தமா நீங்க ஜூலியை ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? இல்ல மூசா. ஜீனியை விசாரிச்ச நீங்க ஜூலியை ஏன் அங்கிள் விசாரிக்கல? ஜீனி இவ்வளவு தூரம் ஜூலி மேல உயிரா இருக்குதுன்னா ஜூலி அத பத்தி என்ன நினைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க அங்கிள், வந்து ஜூலி ஆன் பண்ணுங்க, அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். எதுக்கு மூசா? அங்கிள், மிஷினோ மனுஷனோ நியாயம்னா எல்லாருக்குமே ஒண்ணுதான். வாங்க அங்கிள், வாங்க. சரி வா. அங்கிள், எங்க அங்கிள் ஜூலி? அதோ. மூசா, ஜூலிய ஆஃப் பண்ணி கீழே எங்கேயாவது வச்சிருந்தேன்னா ஜீனிக்கு தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் அது எட்டாவது தூரத்துல வச்சிருக்கேன். சரி அங்கிள், ஜூலி ஆன் பண்ணுங்க.